நிறைய யூடியூப் சேனல்ஸ் இந்த மிஸ்டர் சவுக்கு சங்கரோட வீடியோ போட்ட யூடியூப் சேனல்ஸ்க்கெல்லாம் இந்த சம்மன் அமைச்சிருக்காங்க. இந்த கேஸில் அவர் ஒரு இன்டரிம் பெயில், அதாவது பிணையில் வெளியே இருக்கார். தற்காலிகமாக அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கு, சில கண்டிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கண்டிஷன்ஸை அவர் ஃபாலோ பண்ணுறாரா இல்லையாங்கிறத பார்க்க வேண்டியது எங்களோட கடமை கிடையாது. அவர் பிணையில் இருக்கார். ஸோ அவரோட வீடியோஸை எடுத்து போட்டதுனால இப்போ எங்களுக்கு சம்மன்ஸ் அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. அதாவது தமிழ்நாட்டில் முக்கியமாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, மீடியாவை ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுட்டு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பணபலம் இல்லைனா அவங்களோட மசில் பவர், அப்புறமா அவங்களோட யூஷுவல் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி எப்பவுமே கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய இந்த திமுகவுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம், இதை தாண்டியும் நம்ம பண்ணக்கூடிய இந்த அவல ஆட்சி மக்களுக்கு போய் சேருது, எல்லா ரேப் நியூஸும் ரிப்போர்ட் பண்ணுறாங்களே, செக்ஷுவல் அலிகேஷன்ஸ் எல்லாம் இவ்வளோ இருக்கே, திமுககாரன் எல்லா இடத்துலையும் மாட்டுறானே, அப்போ என்ன பண்ணுறது, யார் இதை ஆம்ப்ளிஃபை பண்ணுறா அப்படின்னு நான் பார்த்தா இந்த சோஷியல் மீடியா தாங்க. இப்போ இன்றைக்கி எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்கள் ஹார்ட் ஒர்க்கிங் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. அங்கே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சேர முடியாத பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த யூடியூப் சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா தரப்பு இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் இருக்குது பார்த்தீங்களா, அரசாங்கத்தை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மீடியா இருந்தால் மட்டும்தான் இங்கே இந்த ஜனநாயகம் ஒழுங்காக இருக்க முடியும்.